நம்ம லாஸ்ட் கிளாஸில் எப்படி ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதை இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்தேன், நீ போன, அவன் எடுத்தான், இதையெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்த்தோம். அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? பாசிட்டிவான சென்டென்சஸை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் உருவாக்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதே தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதவே எப்படி கொஸ்டினாக கேட்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஒரு விஷயம் நடந்துச்சா அப்படின்னு கேட்குறது பாஸ்டில். நீ வந்தியா, நீ போனியா, அவன் எடுத்தானா, இந்த மாதிரி அவன் எடுத்தான் அப்படின்னு வந்துச்சுன்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பாசிட்டிவான சென்டென்சஸை உருவாக்குறது. இதுவே அவன் எடுத்தானா அப்படின்னு கேட்குறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பாசிட்டிவான கொஸ்டின்ஸை உருவாக்குறது அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் நீங்கள் கொஸ்டின் ஃபார்மேட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை பாசிட்டிவான சென்டென்ஸாக உருவாக்குனா எப்படி சொல்லுவோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இதை நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் எடுத்திருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் மேலே லிங்க் கொடுக்குறேன். இப்போவே அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்குறது இன்னுமே ஈஸியாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீ வந்தாய், அவன் போனான், அவள் படித்தாள், இது எல்லாமே ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லுது. ஸோ அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம ரூல் படி சப்ஜெக்ட் போடணும், அடுத்தது வேர்ப் போடணும். பட் இங்கே இருக்க வேர்ப் நம்ம எந்த வேர்ப் போடணும்னு சொல்லியிருக்கேன்? V2 வேர்ப் போடணும்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி முடிஞ்சு போன ஒரு செயலை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல முடிஞ்சு போன செயலுக்கு நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும்? முடிஞ்சு போன வேர்பை தான் யூஸ் பண்ணணும். அதனால் நம்ம V2 வேர்பை யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே V1 நம்ம யூஸ் பண்ண கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதவே கொஸ்டின் ஃபார்மேட்டுக்கு மாற்றும் போது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீ வந்தாய் அப்படின்ற சென்டென்ஸு கொஸ்டினாக வரும்போது நீ வந்தாயா அப்படின்னு வரும். அதை தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பாசிட்டிவான கொஸ்டினை உருவாக்குறதுன்னு சொல்லுவோம். அதுவே அவன் போனான் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி மாறும்? கொஸ்டின் ஃபார்மேட்டில் வரும்போது அவன் போனானா அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ இப்போ இதுக்கான ரூல் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் கொஸ்டின்ஸை உருவாக்குறதுக்கான ரூல், அதாவது பாசிட்டிவான கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா டிட் அப்படின்ற வேர்டை தான் நம்ம முதல்ல யூஸ் பண்ணணும். அடுத்தது சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம், தென் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். இங்கே இருக்கக்கூடிய வேர்ப் V1 வேர்பு. ஏன்றது நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். டிட் அப்படின்ற வார்த்தை வந்துச்சுனாலே அதை தொடர்ந்து வரக்கூடிய வேர்ப் V1 வேர்பாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல ரெண்டு V2 வேர்பு இருக்கக்கூடாது அப்படின்றதால. ஏன்னா டிட்ன்றதே ஆல்ரெடி ஒரு பாஸ்ட் வேர்டு தான். ஸோ டூவோட பாஸ்ட் தான் டிட். ஆல்ரெடி நம்ம டிட்ன்ற ஒரு பாஸ்ட் வார்த்தையை யூஸ் பண்ணிட்டதால அகெயின் இன்னொரு பாஸ்ட் வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தமிழ் சென்டென்ஸ் அவன் சாப்பிட்டானா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது ஒரு கொஸ்டின் ஃபார்மேட். இன்னொன்று அது பாசிட்டிவான கொஸ்டின் அப்படின்றது. ஸோ அவன் சாப்பிட்டானா, ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்துச்சா அப்படின்னு கேட்குறோம். அப்போ பாஸ்ட் டென்ஸில் பாசிட்டிவான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். இதை நம்ம ரூல் படி இப்போ எப்படி சொல்கிறதுன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நம்ம ரூல் படி யூஸ் பண்ண வேண்டிய டிட் அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்குவோம். அடுத்தது இங்கே இருக்கிற சப்ஜெக்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எது சப்ஜெக்ட் இதில்? கரெக்ட், அவன் அப்படின்றது தான் சப்ஜெக்ட். அவன்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஹீன்னு சொல்லுவோம். ஸோ டிட் ஹீ அப்படின்னு யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வேர்ப் என்ன இருக்குன்னு பாருங்கள். கரெக்ட், சாப்பிட்றது தான் வேர்பு. ஸோ சாப்பிட்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஈட்டுன்னு சொல்லுவோம். அதுதான் என்னவும் கூட V1 வேர்பும் கூட. இங்கே நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும்? V1 வேர்பு தான் யூஸ் பண்ணணும். ஏன் V1 வேர்ப் யூஸ் பண்ணணும்? நம்ம ஆல்ரெடி சென்டென்ஸில் டிட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம். டிட்ன்றதே ஒரு பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பு தான். ஸோ டிட் அப்படின்ற பாஸ்ட் வார்த்தையை ஆல்ரெடி யூஸ் பண்ணதால் நம்ம V1 வேர்பு தான் அடுத்தது யூஸ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி பாஸ்ட் டென்ஸுக்காக ஒரு பாஸ்ட் வார்த்தையை யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இது பாஸ்ட் டென்ஸ் தானேன்னு சொல்லி அகெயின் நம்ம V2 வேர்ப் யூஸ் பண்ணக்கூடாது, V1 தான் யூஸ் பண்ணணும். அப்போது V1 வேர்ப் என்ன? சாப்பிட்றதுக்கு கரெக்ட், ஈட். அப்போ இதை எப்படி சொல்லுவோம்? டிட் ஹீ ஈட்? அவன் சாப்பிட்டானா? டிட் ஹீ ஈட்?
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவள் கூப்பிட்டாளா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்னன்னு தெரியுது, பாஸ்டில் ஒரு விஷயம் நடந்துச்சா அப்படின்னு கேட்குறோம். அப்போ இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பாசிட்டிவான கொஸ்டினை உருவாக்குறது இல்லையா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரூல் படி என்ன யூஸ் பண்ணிக்கணும், டிட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது சப்ஜெக்ட். இங்கே என்ன சப்ஜெக்ட்டு, அவள்ன்றது தான் சப்ஜெக்ட். அப்போது ஷீ யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வேர்பு. இங்கே கூப்பிடுறது தான் வேர்பு. இங்கே என்ன வேர்ப் நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம், V1 வேர்பு தான் யூஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன யூஸ் பண்ணிட்டோம், கரெக்ட், டிட் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ டிட்ன்றதே ஒரு பாஸ்ட் வார்த்தை தான். அதனால் அதை தொடர்ந்து வரக்கூடியது V1 வேர்பாக தான் இருக்கணும், V2வாக இருக்கக்கூடாது. அப்போ கூப்பிட்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், கால்னு சொல்லுவோம். அவ்வளோதான். டிட் ஷீ கால்? ஆல்ரைட். இந்த சென்டென்ஸை பாருங்கள், நீ அவனை பார்த்தாயா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ இதுவும் என்னது தான், ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்துச்சா அப்படின்னு தான் கேட்குறோம். அப்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பாசிட்டிவான கொஸ்டின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரூல் படி ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண வேண்டிய டிட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன யூஸ் பண்ணணும், சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சென்டென்ஸில் 2 சப்ஜெக்ட் இருக்குது. ஒன்று நீன்ற சப்ஜெக்ட், இன்னொன்று அவனை அப்படின்ற சப்ஜெக்ட். பட் இங்கே நம்ம மெயின் சப்ஜெக்டாக எடுத்துக்க வேண்டியது என்னது, பார்த்தாயான்றது வேர்பு. ஆனால் இங்கே யாரை கேட்டிருக்காங்க, நீ அவனை பார்த்தாயான்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போது இந்த கொஸ்டினே நீ பார்த்தையான்றது தான். அப்போது அந்த நீன்றது தான் இங்கே என்னது, மெயின் சப்ஜெக்ட். ஸோ அப்போ நம்ம அதை தான் என்ன பண்ணிக்கணும், டிட்க்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ டிட் யூ, அடுத்தது V1 வேர்பை அடுத்ததாக யூஸ் பண்ணணும். பார்க்குறது தான் வேர்பு. இப்போ பார்க்குறது இங்கிலீஷில் சீன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ சி யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது யாரை பார்த்தையான்னு கேட்குறாங்க, அவனை பார்த்தையான்னு கேட்குறாங்க. ஸோ அந்த சப்ஜெக்டை நம்ம இப்போ எங்கே போடணும், இந்த இடத்துல தான் போடணும். அவனைன்னா எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில், கரெக்ட், ஹிம்னு சொல்லுவோம். அப்போது நீ அவனை பார்த்தாயா, டிட் யூ சீ ஹிம்? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நீ என்னுடைய பேனாவை எடுத்தாயான்னு கேட்டிருக்கோம். ஸோ இதையும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு விஷயம் ஆல்ரெடி நடந்துச்சான்னு கேட்குறோம். ஸோ இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பாசிட்டிவான கொஸ்டின்ஸ் கேட்குறது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் நம்ம ரூல் படி என்ன யூஸ் பண்ணிக்கணும், டிட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீன்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, என்னுடைய அப்படின்ற ஒரு சப்ஜெக்டும் இருக்குது. 2 சப்ஜெக்ட்டுமே இங்கே இருக்குது. ஆனால் இங்கே நம்ம என்ன கேட்டிருக்கோம், ஒரு கொஷின் எங்கேருந்து ஆரம்பிக்குது, நீ ஒரு விஷயத்தை பண்ணினியா அப்படின்றது தான் கேட்டிருக்கோம். அப்போ இங்கே மெயின் சப்ஜெக்ட் என்னது, நீ தான். அப்போ நீனா இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், யூன்னு சொல்லுவோம். அடுத்தது வேர்ப் என்னது, எடுத்தாயா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ எடுக்கிறது தான் வேர்பு. இங்கே நம்ம V1 வேர்பு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம டிட்ன்ற பாஸ்ட் வார்த்தையை யூஸ் பண்ணியாச்சு. ஸோ டிட்டை தொடர்ந்து வரக்கூடிய வேர்ப் வந்து V1ஆக தான் இருக்கணும். அப்போ எடுக்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், டேக்குன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இது பாஸ்ட் டென்ஸ் தானேன்னு சொல்லி நீங்கள் டுக் அப்படின்ற V2 வேர்பு யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது என்னுடைய பேனாவை எடுத்தாயான்னு தான் கேட்டிருக்கோம். ஸோ அந்த சப்ஜெக்ட் இப்போ எங்கே வரணும், இங்கே வரணும், மை. அடுத்தது என்ன எடுத்தாயான்னு கேட்குறோம், பேனாவை. அப்போது பென் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நீ என்னுடைய பேனாவை எடுத்தாயா, டிட் யூ டேக் மை பென்? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் டைம் ஃபார் குவிஸ். இன்றைக்கி நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 10 சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பாசிட்டிவான கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் தான் எனக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு காமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. இன்றைக்கான கிளாஸில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி பாசிட்டிவான கொஸ்டின்ஸை உருவாக்குறதுன்றதை நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் கிளாஸில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பாசிட்டிவான சென்டென்ஸை உருவாக்குறதுக்கான வீடியோ போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா? மறக்காமல் இப்போவே அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இப்போவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இப்போயும் சொல்கிறேன், நீங்கள் நிறைய பேர் நம்ம சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணலை. ஸோ ப்ளீஸ் இப்போவே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இந்த மாதிரியான இங்கிலீஷ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அதையெல்லாம் நான் எப்போ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். டாடா.